சைத்திர மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 27ஆம் அத்தியாயமான 27ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்றைய கதையில் விஸ்வாமித்ர முனிவர் ராமலக்ஷ்மணர்களுக்கு தேவி அகலிகை அன்னையாய் மும்மூர்த்திகளுக்கு தாய்ப்பால் கொடுத்த வைபவத்தை விவரித்தல். நாரத மாமுனிவர் தேவி அனுசூயையின் பதிவிரதா தர்மத்தை முப்பெரும் தேவியரிடம் விவரித்ததால் கோபம் கொண்ட முப்பெரும் தேவியர் அனுசூயா தேவியின் பதிவிரதா தர்மத்தை சோதிக்க வேண்டும் என்று முப்பெரும் தேவியரும் இணைந்து மும்மூர்த்திகளிடம் கூறி அவர்கள் மூவரையும் அன்னை அனுசூயையை சோதிக்க அனுப்பி வைத்தனர். முப்பெரும் தேவியரும் பொறாமையில் ஆட்பட்டிருந்தனர். மும்மூர்த்திகளும் தேவி அனுசூயை வசிக்கும் ஆசிரமத்திற்கு வந்து முனிவர் வேடத்தில் வந்து நின்ற மும்மூர்த்திகள் தேவி அனுசூயையிடம் தங்களுக்கு பசிக்கிறது என்றும் தாங்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள் என்றும் தங்களுக்கு பசித்தால் தாங்கள் அன்னையின் தாய்ப்பால் மட்டுமே அருந்துவோம் என்றும் நிபந்தனை விதித்து தேவி அனுசூயையை தங்களுக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் என கேட்கின்றனர். தேவி அனுசூயையின் பதிவிரதா சக்தி அத்ரி முனிவரின் மனைவியான அன்னை அனுசூயை தனது கற்பின் திறத்தால் இந்த நிபந்தனையை ஏற்று மூவரையும் பச்சிளங் குழந்தைகளாக மாற்றுகிறார். பின் அவர்களுக்கு தாய்ப்பாலூட்டி மும்மூர்த்திகளுக்கே தாயாக மாறினாள் தேவி அனுசூயை. அன்னையாக மாறி மும்மூர்த்திகளையும் குழந்தையாய் மடியில் தாங்கி அவர்களை தாலாட்டி தாய்ப்பாலூட்டி தாய்ப்பாலுக்காய் அழுத குழந்தைகளின் விழிநீர் துடைத்து அவர்களை சமாதானம் செய்து பாலருந்தச் செய்து மூர்த்திகளின் வரத்தால் தத்தாத்ரேய தெய்வத்தின் தாயாகும் வரத்தை பெற்றார் அன்னை அனுசூயை. மும்மூர்த்திகளையும் ஓருருவாய் பெற்று வளர்த்து மும்மூர்த்திகளுக்கே தாயாகி மகிழ்ந்தாள் அத்ரி முனிவரின் மனைவியான அன்னை அனுசூயை. சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 27ஆம் அத்தியாயமான 27ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.